Hello friends, welcome to Chinese Cartoons. இன்னைக்கு நம்ம பொருட்டோல உள்ள எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி செவுத்து மேல ஏறுற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல மத்த எல்லாருமே நல்லா பண்றாங்க, டெங்கியை தவிர. அவன் மட்டும் மேல ஏறுறேங்கிற பேர்ல பொத்துக்கடி நீ கீழே விழுந்துடுறான். ஏன்னா இப்போ பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் எந்த அட்வைஸுமே வந்து டெங்கிக்கு புரியுற மாதிரி தெரியல. அண்ட் ப்ராக்டிக்கலாவும் பண்ணி காட்டுவானுங்க செவுத்துல ஏறத பத்தி. பட் அப்பயுமே டெங்கிக்கு சுத்தமா புரியல. அண்ட் அப்ப டெங்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த மாதிரி அசைன்மெண்ட்ல அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிடுவான். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான். பட் இந்த நிஞ்சட்சு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் தலைமை வந்து சுத்தமா பண்ணவே முடியல. கிளாஸோட லாஸ்ட். அண்ட் ஈவாபே மாதிரி நானும் கிளாஸ்ல வந்துட்டு திரும்ப ரிப்பீட் பண்றதா சூழ்நிலாம் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஈவாபே வருவான். இந்த மாதிரி நீ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவான். ஏன்னா இப்போ டெங்கி வந்து நானும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேமா போவான், செவுத்து மேலே ஏறுவான், டப்புக்குன்னு கீழே விழுக போயிடுவான். அப்போ மெட்டல் லீ வந்து காப்பாற்றிடுவான். இந்த மாதிரி மெட்டல் வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், எப்பவுமே விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ மெட்டல் கூட அவனுமே சேர்ந்து தவழ்ந்து மேலே செவுத்துல ஏறிட்டு இருப்பான். சடனாக கீழே விழுந்துருவான். அண்ட் யாரோ வந்து காப்பாற்றுவாங்க. யாரு பார்த்தா ராக்லி வந்து காப்பாற்றுவான். அண்ட் அப்போதான் புரியுது மெட்டலோட அவங்க அப்பா தான் வந்து ராக்லி. கட் பண்ணிட்டு பொருட்டோன் ஈவாபேவை காட்டுவானுங்க. இந்த மாதிரி பொருட்டோ ஈவாபே கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான் சில விஷயங்களை பத்தி. பட் எதுவுமே வந்து ஈவாபேக்கு சுத்தமா புரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிஞ்சூட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஈவாபே செம்மையா இருப்பான். பட் இந்த மாதிரி கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் கிளாஸ் ஒர்க்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஜீரோ தான். ஏன்னா இப்போ சிக்கடை கொடுக்குற ஐடியா என்னன்னா, நீ போயிட்டு டெங்கி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவன் கிளாஸ் ஒரு டாப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை அவன் கண்டுக்கவே மாட்டான். கட் பண்ணிட்டு டெங்கியை காட்டுவானுங்க. இந்த மாதிரி ராக்லி கிட்ட ட்ரைனிங் எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பான். ஆனா அப்ப ராக்லி கிட்ட சில அட்வைஸை வந்து நம்ம டெங்கி கேட்பான். அதுக்கு ராக்லி சொல்றது என்னன்னா, யூத்தோட ஸ்பிரிட்டை வந்து எப்பயும் விட்டு கொடுத்துறாத, அதை கச்சிதமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி அவன் போட்டிருக்க மாதிரி ஒரு பச்சை சட்டை எடுத்து அவன்கிட்ட வர நீட்டுவான். இதை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னமும் நீ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நாள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வெளியாகுது. அதுல ஈவாபே வந்து வெறும் 3 மார்க் எடுத்து கிளாஸோட லாஸ்டா இருக்கிறான். அப்ப டெங்கி அவன் பாப்பா ரொம்ப கடுமையா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். உடனே கடத்துல போயிட்டேன்டா அவ்வளவு க்ளோஸ்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அதுக்கு டெங்கி சொல்றது என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாதான் என்னால் அந்த செவுத்து மலை ஏற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ரொம்ப காமாவும் அப்படின்ட்டு இதை ஸ்டேபிளா பண்ணினாலே போதும்னு சொல்லிட்டு அவன் ஒரு தடவை பண்ணி காட்டுவான். அதே மாதிரி டெங்கி பண்றப்ப பெர்ஃபெக்டா பண்ணுவான். நான் ரொம்ப சூப்பரா பண்றேன்னு அப்படின்னு சந்தோஷப்படுறப்ப நீ சந்தோஷப்படாத, இதோட ஃபீல் இருக்குல்ல, இதை நான் மண்டையில ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு தடவை நீ ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த ஃபீலை கொண்டு வா, கண்டிப்பா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈவாபே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல ஈவாபே டெங்கி வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. அப்ப டெங்கி வந்து ஈவாபே பார்த்துட்டு, நீ வந்து அகாடமிக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன், அதே மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணித்தரேங்கிற மாதிரி டெங்கி சொல்லுவான். ஏன்னா அதுக்கு ஈவாபே நான் ரொம்ப பெர்ஃபெக்டா தான் இருக்கேன், பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி டக்குன்னு இந்த பாக்கெட்ல இருந்த பேப்பர் பறந்துடும். அந்த பேப்பரை எடுத்து டெங்கி பார்ப்பான். வெறும் 3 மார்க். என்னடா நீ கிளாஸ்ல ஃபெயில் ஆகி கிடந்திருக்க, இதை ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி டெங்கி கேட்பான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டெங்கி சொல்லுவான். அண்ட் ஏன் என் உதவி வேணாம்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி டெங்கி கேட்க, இல்ல நீ வந்துட்டு ஆல்ரெடி உன்னோட விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அண்ட் நீ அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த சமயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல நீ ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருங்கிற மாதிரி ஈவாபே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கு டெங்கி வந்துட்டு, நான் வந்து உனக்கு அகாடமிக் சம்மந்தப்பட்டதை சொல்லித்தரேன், நீ எனக்கு வந்துட்டு நிஞ்சூட்சு சொல்லித்தா, நம்ம 2 பேர் மாற்றி மாற்றி உதவி செஞ்சு ஒரு நல்ல சினோபியா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவாபேயும் ஒத்துக்கிறான். அண்ட் அடுத்த நாள்ல இருந்துட்டு மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறானுங்க. அண்ட் அந்த வகையில ஈவாபேக்கு டெங்கி வந்து ஆரம்பத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். பட் 5 நிமிஷத்துக்கு மேல நம்ம ஈவாபேவோட கான்சென்ட்ரேஷன் தாங்க மாட்டேங்குது. அதுக்காக ஒரு டெங்கி ஒரு ஐடியா பண்ணுவான். இந்த மாதிரி வந்து ஈவாபேவை தலையெல்லாம் நின்னுகிட்டே படிக்க சொல்லுவான். அவனும் அதை மாதிரி படிப்பான். 30 நிமிஷம் வரைக்கும் அவனோட கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கும். அண்ட் இதுக்கான வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, இவனோட சாக்கராவை வந்து இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் எப்ப நிஞ்சூட்சு யூஸ் பண்றப்ப. ஆனா அந்த டைம்லன்றப்ப கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகுமா. அந்த டைமை பயன்படுத்தி டெங்கி வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனோட கான்சென்ட்ரேஷன் பவர் மூலியமா அவனோட படிப்பை இன்க்ரீஸ் பண்ணி விடுறான். அண்ட் அடுத்த நாள் பொருட்டோ வந்து எல்லாத்துக்குமே ட்ரீட் வைக்கிறான். எல்லாத்துக்குமே பர்கர் வாங்கி கொடுக்குறான். அது பார்த்தா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியுது, அது பார்த்தா புது வகையான ஒரு பர்கர், அது ரொம்ப வந்து ஸ்பைசியா இருக்கும். அது சாப்பிட்டோன்னே எல்லாரும் பொருட்டோவை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அண்ட் டெஸ்ட்டுக்கான நாள் வருது. ஈவாபே அண்ட் டெங்கி 2 பேருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிக்குவாங்க. அண்ட் அந்த டைம்ல அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் போல இருக்குது. அண்ட் ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது ஃபயர் நிஞ்சஸ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் சரி பொறுமையா இருக்கலான்ற மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க. நம்மளும் போய் நம்ம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெங்கி சொல்லுவான். பட் பின்னாடி ஒரு அம்மா வந்து ரொம்ப கதறிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி என் பிள்ளை உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சடனா ஈவாபே மட்டும் தனியா உள்ள குதிச்சிடறான். அதாவது களத்துக்குள்ள இறங்கி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போயிட்டான். ஆனா அங்க போய் இந்த 2 சின்ன பொண்ணுங்களையும் பாத்துறான். காப்பாத்திட்டு
கூட்டு வர டைம்ல தான் அண்ட் ஃபயர் வந்து ரொம்பவும் பிடிச்சிக்கிச்சு. அண்ட் வந்து இந்த சமயத்துல போயிட்டு இருக்கப்ப வந்து மட்வால்லாம் போட்டு எப்படியோ அதை தாண்டி வந்துருவான். அண்ட் அந்த ஸ்பிரிங்கிள் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் எல்லா ரூம்லயும், அதை ஆன் பண்ணி விட்டாலே போதும் அங்க இருக்க ஃபயர் எல்லாமே அணைஞ்சு போயிடும். அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கியும் யோசிக்கிறோம், அதே மாதிரி ஈவாபே யோசிக்கிறான். அண்ட் சடனா ஈவாபே வந்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடான். அதே மாதிரி நம்ம டெங்கி வந்து ராக்லி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செவுத்து மேலாம் பாஞ்சு ஏறி உள்ள குதிச்சிடுறான். ஏன்னா அவனுமே உள்ள குதிச்சக்கப்புறம் அண்ட் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி டெங்கி வந்து நம்ம ஈவாபேயை பார்த்து கேட்க, நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈவாபே அதை ஆன் பண்ணி விடுறான். அந்த ஸ்பிரிங்கிள் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகுது, அங்கே தண்ணியும் தெளிக்க ஆரம்பிச்சிருது. அண்ட் நான் ஒருத்தல தூக்கிக்கிறேன், நீ ஒருத்தல தூக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மாற்றி தூக்கிட்டு அப்படியே வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பொண்ணுங்களையும் பத்திரமா ஒப்படைச்சிடறானுங்க. அண்ட் ஈவாபே கோவப்படுறான், எதுக்காடா உள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டெங்கி வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி 2 பேர்த்தோட சக்ஸஸும் அந்த இடத்துல வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த சைடு வந்து டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் சீனோ வந்துட்டு சரி டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த ஈவாபே அண்ட் டெங்கிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோதான் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைமில் பொருட்டோ வந்துக்கிட்டு சென்சை கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க 2 பேரும் வராததுக்கான நான் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுக்கு என்னடா பண்றதுங்கிற மாதிரி சீனோ சென்சை கேட்க, கொஞ்சம் மட்டும் டைம் வந்து ஒதுக்கி வைங்க, அவனுங்க கண்டிப்பா வந்துருவானுங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அதே மாதிரி அந்த 2 பேருமே கரெக்டாக வந்துடுறானுங்க. அண்ட் இவனுங்க வந்துட்டானுங்க, பட் இன்னமும் லேட்டாக தான் வந்திருக்கானுங்க. ஆனால் அது உடனே போய் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணுவோம், அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் பண்ண ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ட் அதுக்கு ஷீனோ வந்துட்டு நீ அடுத்த வருஷம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன ஸ்கூல் விட்டு தூக்க போறீங்களா, நான் மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். இவங்க 2 பேரும் கதறிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம ட்ரைனிங் இருக்கிறது எல்லாமே ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக தான். பட் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே ரியல் லைஃப்பில் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த வருஷம் நீங்களை அவங்கள குவாலிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அண்ட் எப்படியோ வந்து 2 பேருமே பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போர்டுலையும் எழுதி போட்டுறாங்க. ஆனால் அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.